சட்டப்பேரவையின் 5வது நாளால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். பெண்களுக்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யும் சட்ட திருத்த மசோதா பேரவையில் தாக்கல் செய்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பெண்களுக்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யும் சட்ட திருத்த மசோதாவை பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தாக்கல் செய்திருக்கிறார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அரசு அடக்கி வருகிறது என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பெண்ணை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டுகள் வரை சிறை, பிணையில் விடுவிக்காதபடி சட்ட திருத்த மசோதா பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பெண்ணை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டுகள் வரை சிறை, பிணையில் விடுவிக்காதபடி சட்ட திருத்த மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேறியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். 2025ஆம் ஆண்டு பெண்களுக்கு துன்பம் விளைவித்தலை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் உரையாற்றியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். (2025ஆம் ஆண்டு பெண்களுக்கு துன்பம் விளைவித்தலை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் இணைகிறார். சாமுவேல் எபினேசர், சட்டப்பேரவையின் 5வது நாளான இன்று பெண்களுக்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யும் சட்ட திருத்த மசோதா பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், இன்றைய தினம் 5வது சட்டப்பேரவையில் குறிப்பாக தமிழக அரசு சார்பாக பெண்ணுக்கு மற்றும் எதிரான மசோதாவை சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருந்தனர். குறிப்பாக நாளைய தினம் இதுக்கான தீர்மானமானது நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதுக்கு முன்னோட்டமாக இன்றைய தினம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஈடுபடுவர்கள் மீது கடுமையான தண்டனை வழங்க வேண்டும், அந்த சட்டத்தை கடுமையாக்க வேண்டும் என்றான அறிமுக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் அவர் வாசித்திருந்தார். அந்த தீர்மானத்தின் மீதான அதாவது அனைத்து கட்சிகளும் தற்பொழுது அதுக்கு ஒப்புதலானது வழங்கியிருக்கின்றனர். இந்த சட்ட திருத்த மசோதாவானது நாளைய தினம் தீர்மானமாக சட்டப்பேரவையில் வாசிக்கப்படும் என்றும் குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமல்லாமல் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் மாநிலமாக தமிழகம் இருந்து வருகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுபவர்கள் மீது தயவதாட்சியமின்றி சட்டப்படி தண்டனை வாங்கி தருவதில் தமிழ்நாடு அரசு செய்து வருவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து அதே போல அண்மையில் ஆலந்தூர் பகுதியில் ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட மாணவி உயிரிழந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட நபருக்கு தூக்கு தண்டனை அதிகபட்சமான தூக்கு தண்டனை வழங்கியதும் இந்த அரசு தான் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதுபோல பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கப்படக்கூடிய வன்முறைகளுக்கு சட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் இன்றைய தினம் சட்டப்பேரவையில் மசோதாவுக்கான அறிமுகமானது செய்யப்பட்டிருந்தது. நாளைய தினம் இது மசோதாவானது தீர்மானமாக பேரவையில் வாசிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டப்பேரவையின் 5வது நாளான இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையில் பல்வேறு தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டிருக்கிறது. அந்த முன்மொழியப்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.